முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். என்ன தொகுதி என்பது குறித்த உரையாடலில் எங்களுடைய விருப்ப பட்டியலை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அது குறித்தும் நாங்கள் பல கருத்துக்களையும் எடுத்து வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் பேசிவிட்டு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கின்றோம். முதல்வர் அவர்களிடமும் பேசிவிட்டு நாளை மீண்டும் அடைப்பதாக எங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு மகிழ்ச்சியாக மன நிறைவாக இருந்தது, நம்பிக்கையூட்டக்கூடிய வகையிலும் இருந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை மெருகூட்டும் வகையில் இன்றைய சந்திப்பு நல்லபடியாக அமைந்தது. மகிழ்ச்சியுடன் நாளை நாங்கள் மீண்டும் சந்திக்க இல்ல அது முதல்வர் தான் முடிவெடுப்பாரு. அதாருங்க உள்ள பேசின எல்லாவற்றையும் வெளியில பேச முடியாது. அது என்னங்கிறத மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவாக முடிவெடுப்பாரு. அந்த முடிவை முதல்வர் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மீண்டும் நாளை அழைச்சிருக்கிறாங்க சார். 234 எங்களுடைய விருப்பம். 234 எங்களுடைய விருப்பம். நாங்கள் ஏற்கனவே போட்டிட்டு சிறப்பாக பணியாற்றி இருந்திருக்கின்றோம். அதனால அந்த கேள்வியை கேட்குறீங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவாக முடிவெடுப்பார். முதல்வர்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். ஒப்பந்தங்கிறது தொகுதியோட எந்த தொகுதிங்கிறதோட கையெழுத்தாகுமா? அது நாளைக்கு அப்படிதான். ஆமா, இடத்துல தொகுதியோட நாளைக்கு தொகுதியை உறுதி செஞ்சிருக்காங்க. என்ன தொகுதிங்கிறத முதல்வர் அவர்கள்ட்ட கேட்டு சொல்லுவாங்க. முதல்வர்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா எங்க முதல்வர், அன்புக்குரிய முதல்வர், எங்களை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு முதல்வர். அந்த முதல்வர் சொல்வதை நாங்கள் கண்டிப்பா மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். ஆமா, ஏன் நான் தான் சொல்றேன் 234 எங்க தொகுதின்னு சொல்லிட்டோம். எந்த தொகுதி கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதுவும் நாங்க எங்களுடைய விருப்ப பட்டியலாக நாங்கள் ஒரு 5 தொகுதிகளை தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கோம். மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சிகள், SDPI எல்லா கட்சிக்குமே அது நாகப்பட்டினம் தொகுதியை குறி வைக்கிறாங்களே, அது என்ன காரணம்? அதாவது நாகப்பட்டினம் தொகுதி எல்லாரும் ஏன் குறி வைக்கிறாங்கிற கேள்விக்கு அந்தந்த கட்சியில் பதில் சொல்லணும். எங்களை பொறுத்தவரை டெல்டாவில் ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்கப்பட்ட ஒரு துறைமுக பட்டினமாக இருந்த காரணத்தினால கூட ஒரு வரலாற்றின் மீதும் மரபுகளின் மீதும் அன்பு கொண்டு கூட எல்லாரும் கேட்டிருக்கலாம். அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. சரியா? எதுவாக இருந்தாலும் நம்முடைய அன்புக்குரிய முதல்வர் அவர்கள் நல்ல முடிவெடுப்பார்கள். நாளை மகிழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.